ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான க்ராச்செட் ஹேட் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காதெல்லாம் மறைச்ச மாதிரி. இது வந்து நான் என்னோடய கிட்டுக்கு தான் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து இப்போது 3 months 7 years ஓல்ட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் 6 to 7 10 years 10 yearsக்கு மேலேயுமே இந்த ஹேட் வந்து பத்தும். ஏன்னா ஹெட் சைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாதனால. ஓகே, ஸோ அந்த சைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நியூபார்ன்லேருந்து பெரியவங்க சைஸ் கூட இது வந்து பண்ணலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான பஃப் ஸ்டிச்சோடு நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சைஸஸ்க்குமே நான் மெஷர்மெண்ட் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 yearsன்னு சொன்னேன்ல. இப்போ வந்து 2 to 5 years சைஸுமே நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய எங்கர் கிட்டுக்கு வந்து நான் பண்ண ஹேட்டையுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பண்ண 2 sizes. ஓகேவா, ஒரு கிட் வந்து 6 year old, ஒரு கிட் வந்து 4 years. இன்னும் ஒரு 3 months வந்து அவங்க 1 year 7 years ஆயிடுவாங்க. இவங்க வந்து 5 years ஆயிடுவாங்க. ஸோ ஹெட் சைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது ஆஃப்டர் 2 years. ஸோ 4 years 5 years 2 to 5 yearsக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பஃப் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒவ்வொரு ரவுண்டுமே. ஓகே, ரவுண்ட் 1 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து 2 to 5 year old சைஸுக்கு 1 இங்கே 1 2 3 4 5 6 ரவுண்ட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டைம் பஃப் ஸ்டிச் பண்ணியிருப்பேன், அப்புறம் பார்டர் பண்ணியிருப்பேன். மேலே இருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போது 6 to 12 year old கிட்டுக்கு வந்து 12 இல்லைனா அடல்ட் சைஸ்க்கு வந்து இது 1 2 3 4 5 6 7 ஒரு ரவுண்டு கூட்டியிருப்பேன். ஸோ ஹெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த சைஸ்க்குனாலும் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் 5.0 mm ஹூக் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஹூக் வந்து 4.5 இல்லைனா 4 mm அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சைஸஸில் வந்து டிஃபர் தெரியும். ஸோ ஒவ்வொரு கிட்டுக்குமே ஒவ்வொரு ஹெட் சைஸ் கிட்ட இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஹைட் வந்து சேம் தான். நான் இப்போ வச்சு காமிக்கும் போது பாருங்கள், ஹெட்டோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் லெவல் தான் வந்து டிஃபராக இருக்கும். ஹைட் வந்து ஒரே இது தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட் சைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து இந்த சூப்பர் சாஃப்ட் கங்கா பிராண்டில் ரோசெல்லா யான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 61% காட்டன் 39% அக்ரலிக். ஃப்ரெண்ட்ஸ், யானில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. காட்டன் 100% அக்ரலிக், பியோர் உல் இருக்குது. நீங்கள் எது வேணாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கார்ஃப்னு சொல்லும் போது யானோட வெயிட் வந்து மீடியம் வெயிட் 4 வந்து கொஞ்சம் திக்கான யானுன்னு மீனிங். ஓகேவா, நல்ல ஒரு திக்கான யானில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு குளிருக்கு வந்து தாங்கும். ஓகேவா, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பிளெண்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 100% அக்ரலிக் ஆர் உள்ளன் யான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து இந்த யான் தான். ஓகேவா, ரோசெல்லா நல்லா வந்து ஒரு மல்டி கலர்ட் யான். ஓகே, இதோட ஷேட் நம்பர் வந்து இது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூக் சைஸ் 5.0 mm ஹூக் சைஸ். இதிலே நமக்கு ரெக்கமெண்டட் ஹூக் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 5 mm யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 4 mm இல்லை 5.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக் சைஸ் மாறும் போது நமக்கு வந்து சைஸ் மாறும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ், யான் நீடில், அவ்வளோதான். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் ஸ்லைட்டாக தான் டிஃபரன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 1. ஓகே, செயின் 1. இப்போ நம்ம வந்து பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யான் ஓவர்
ஹைட்டாக நம்ம இழுத்துக்கோங்க. 1 டைம், செகண்ட் டைம் புல் பண்ணிக்கோங்க, தேர்ட் டைம் யான் ஓவர் பண்ணி இப்படி ஹைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி 7 லூப்ஸையுமே எடுத்துடணும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் எண்டு வரைக்குமே நம்ம ஹேட்டில் வந்து பண்ண போகிறோம். ஓகே, பஃப் ஸ்டிச். ஸோ 7 லூப்ஸையுமே எடுத்துகிட்டு செயின் 2. ஓகே, 1 2. ஓகே, டோட்டலாக 5 பஃப் ஸ்டிச் வர வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். யானை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. 1 நல்லா ஹைட்டாக இழுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் இழுக்கும் போதே. அகெயின் yarn over, second time, again yarn over, third time. தேர்ட் டைமில் வந்து கொஞ்சமாக தான் கேப் இருக்க மாதிரி இருக்கும், அது நார்மல் தான். ஸோ ஹூக்கில் வந்து 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்கும். yarn over 7 லூப்ஸையுமே எடுத்துடலாம். ஓகே, எடுத்துட்டு செயின் 2 1 2. ஓகே, அகெயின் தேர்ட் டைம் பண்ணுறேன். 1 2 3. ஓகே, இதான் நம்ம பண்ணுற பஃப் ஸ்டிச். ஓகேவா? 7 லூப்ஸையுமே எடுத்துக்கோங்க. செயின் 2 1 2. இன்னும் 2 டைம்ஸ் பண்ணணும். ரவுண்ட் 1 வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சைஸஸ் வேணுன்னா நீங்கள் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணாலே போதும். பெரியவங்களுக்கு பண்ணணுன்னா ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டை குறைச்சாலே போதும். எல்லா சைஸஸ்க்கும் இந்த ஹேட் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நான் 5th டைம் பண்ணுறேன், லாஸ்ட் டைம். ஓகே, செயின் 2 1 2. இந்த டெய்லை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, 1 2 3 4 5. ஓகே ஓகே, இப்போ செயின் 2 போட்டாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 ரவுண்ட். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். இந்த நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1. ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் போட்ட ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செயின் 1 போட்டாச்சு. ஃபஸ்ட் வந்து பஃப் ஸ்டிச் பண்ணுங்கள். பஃப் ஸ்டிச்னாலே 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 7 லூப்ஸ் இருக்கும். yarn over 7 லூப்ஸையும் பண்ணுங்கள். இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 மட்டும் போட போகிறோம். செயின் 1 அகெயின் சேம் ஸ்பேஸில் அகெயின் பஃப் ஸ்டிச் 1 2 3 செயின் 1 பஃப் ஸ்டிச் செயின் 1. ஓகே, செயின் 2வே இந்த ரவுண்டில் வராது. ஸோ செயின் 2 ஸ்பேஸில் 2 பஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த செயின் 2 ஸ்பேஸுக்கு நேராக போய் அங்கேயும் இதே இது ரிப்பீட் பண்ண போகிறோம். பஃப் ஸ்டிச், செயின் 1. ஓகே, செயின் 1 அகெயின் இந்த சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் செயின் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸுக்கு நேராக போங்க. 2 பஃப் ஸ்டிச் பண்ணணும். பஃப் ஸ்டிச், செயின் 1 அகெயின் சேம் ஸ்பேஸில் பஃப் ஸ்டிச்
செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் 1 2 டைம்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணணும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 டைம்ஸ் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா. இப்போ நம்ம ரவுண்ட் 2 முடிக்கும் போது இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. ரவுண்ட் 2ல் 10 பஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். ஓகேவா. ரவுண்ட் 3 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பஃப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, பஃப் ஸ்டிச் செயின் 1 பஃப் ஸ்டிச், இந்த வி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த கேப் இருக்குல்ல செயின் 1 ஸ்பேஸ், அதில் வந்து 1 டைம் பஃப் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ வீக்கு நடுவில் வந்து 2 டைம்ஸ். நம்ம இந்த மாதிரி ரவுண்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா. சர்க்கிளை வந்து பெருசாக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த 2 பஃப் ஸ்டிச் இருக்குல்ல செயின் 1 ஸ்பேஸில் முதல்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 1, இந்த 2 பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச். பஃப் ஸ்டிச் செயின் 1 பஃப் ஸ்டிச் செயின் 1. ஸோ பஃப் ஸ்டிச் 2 3. ஓகேவா. ஒரு பஃப் ஸ்டிச் செயின் 1, 2 பஃப் ஸ்டிச்னா சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 மோர் டைம் பண்ணணும். 1 2 3 7 லூப்ஸ் இருக்கும். செயின் 1. ஓகேவா. 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒன்லி 1 டைம் பஃப் ஸ்டிச் பண்ணணும். பஃப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டுக்கிறணும். ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச் 1 டைம் பஃப் ஸ்டிச். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் வந்து செயின் 1 ஸ்பேஸில், அதாவது 2 பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச். ஓகே. 1 2 3 பஃப் ஸ்டிச் செயின் 1 சேம் ஸ்பேஸில் again 1 more time puff stitch chain 1. next இருக்கிற V மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்க chain 1 ஸ்பேஸில் 1 time puff stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 3 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 3யோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பேஸில் 1 டைம் பஃப் ஸ்டிச். லாஸ்ட்டாக முடியும் போது உங்களுக்கு 1 டைம் பஃப் ஸ்டிச்சில் தான் முடிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு மீனிங். ஓகே. ஸோ செயின் 1. இப்போது இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. ரவுண்ட் 3யோட எண்டில் வந்து நமக்கு பஃப் ஸ்டிச் வந்து 15 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம ரவுண்ட் 4 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து மெஷர்மெண்ட் இது. ஓகேவா. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து சர்க்கிள் பண்ணுறது. ஓகே. இந்த சர்க்கம் இது. ஓகேவா. இந்த அளவு இதுவும் நமக்கு இந்த டோட்டல் ஹைட்டும் தேவைப்படும். ஓகேவா. இது வந்து நம்ம நெத்தி வரைக்கும் வர்றது, இது வந்து பிரிம். ஓகே. இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பண்ணியிருக்கிறத, ஓகே, இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது இன்ச்சஸில் 3 அளவுக்கு வந்திருக்கு. ஓகேவா. ஆல்மோஸ்ட் ஒரு 3 வந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 0 to 3 monthsக்கு வந்து நமக்கு 4 inch இருக்கணும். 3 to 6 month ஓல்டுக்கு 5 inch அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து அடல்ட்டுக்குனா 7 inch, 6 to 10 years ஓல்டு கிட்டுக்குனா 6.5 inch. ஓகேவா. இந்த மெஷர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கம் வந்து நம்ம முடிச்சுட்டு அப்புறம் டோட்டல் ஹைட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகெயின் வந்து நம்ம ரவுண்ட் 4, நம்ம ரவுண்ட் 3 எப்படி இன்க்ரீஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்கு நடுவில், இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டே இந்த V இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் வந்து 2 டைம்ஸ் பஃப், இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் வந்து 1 டைம் பஃப் பண்ணணும். அப்புறம் இந்த 2 பஃப் பண்ணியிருப்போம்ல, V மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் மட்டும் நீங்கள் 2 பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கிற செயின் 1 ஸ்பேஸில் 1 பஃப். ஓகே, எவ்ரி செயின் 1 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே 2 டைம்ஸ் பஃப்பில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். round 4, puff chain 1, next puff stitch, chain 1. okay, next இந்த நார்மலான chain 1 ஸ்பேஸில் ஒரே ஒரு puff stitch பண்ணிடுங்க. puff stitch, chain 1. okay, இப்போ 2 times puff stitch, 1 1 2 1 1. இப்படியே round 4ல் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேவா, round 1ல் வந்து நமக்கு 5, round 2ல் 10, round 3ல் 15, round 4ல் 20. ஸோ 5 கவுண்டில் நமக்கு வந்து சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இப்போ பஃப் நான் இன்னும் 1 டைம் பண்ணி காமிக்கிறேன். பஃப், செயின் 1, அகெயின் சேம் ஸ்பேஸில் பஃப், செயின் 1. ஓகே, அகெயின் இந்த ஸ்பேஸில் ஒரு பஃப், செயின் 1, நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 1 பஃப், செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான ஸ்டிச்சஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பேஸ் லாஸ்ட்டாக இருக்க ஸ்பேஸில் 1 டைம் பஃப் ஸ்டிச். ஓகே, செயின் 1, பஃப் ஸ்டிச்சோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 4 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 5 கண்டினியூ பண்ண போகிறோம். சேம் இங்கே ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1, இந்த ஃபஸ்ட் இதில் 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச், 1 டைம் பண்ணியிருக்கிறேன், செயின் 1, செகண்ட் டைம், செயின் 1. ஓகேவா, ஃபஸ்ட் இதில் 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச். இப்போ 1 டைம் பஃப் ஸ்டிச், 1 டைம் பஃப் ஸ்டிச், 1 டைம் பஃப் ஸ்டிச். அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 டைம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 1 ஸ்பேஸில் ஒன்லி 1 டைம் பஃப் ஸ்டிச். ஒன், அகெயின் நெக்ஸ்ட் இதில் 1, நெக்ஸ்ட் இதில் 1. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரவுண்ட் 5 இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் பஃப், 1 1 1. இதே இது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 5ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஓகே, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. 2 டைம்ஸ் பஃப், 1 1, லாஸ்ட்டாக இருக்க ஸ்பேஸில் 1 டைம் பஃப் இன் நெக்ஸ்ட் 3 செயின்ஸ். ஓகே, ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பஃபோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச், இன்க்ரீஸ் ரவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1, 2 டைம்ஸ் பஃப் ஸ்டிச்,
நான் பண்ணுறது ரவுண்ட் 7. ஓகே, செயின் 1 2 times puff stitch. Okay, next 5 spaceல 1 2 3 4 5 5 spaceல 1 time puff stitch. Okay, நான் சொன்ன மாதிரியே 5 கவுண்ட்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் வரும். ஓகேவா, இப்போ ரவுண்ட் 6ல 30னா இப்போ நம்ம ரவுண்ட் 7ல 35. ஓகே, 7 5s 35 மாதிரி நம்ம எத்தனை ரவுண்ட்ஸ் பண்ணுறோமோ 5 5 கவுண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 2 times puff 5 times single puff. ஓகேவா, இப்படியே நீங்கள் ரவுண்ட் 7 கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே, ரவுண்ட் 7ஓட எண்டுக்கு வந்தாச்சு. டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். இப்படி பார்க்கும்போது ஸோ 6.5 வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி இது வந்து 6.5 inches இருக்குது. நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை கீழே கொடுத்துருப்பேன். அதில் வந்து 6 to 10 years வந்து இந்த சைஸ் கரெக்டாக பத்தும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேட் வந்து ஹேட்டோட ஹைட் மட்டும் நம்ம கூட்ட போகிறோம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் வந்து அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த 2 times பண்ணியிருக்கிறோம்ல, அது அவ்வளோதான். ரவுண்ட் 7 வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். ரவுண்ட் 7ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 35 பஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 8லேருந்து நான் எவ்வளோ ரவுண்ட்ஸ் வந்து பண்ணுறேன்னு உங்களுக்கு முடித்த பிறகு காமிக்கிறேன். ஸோ ரவுண்ட் 8லேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயுமே செயின் 1 ஸ்பேஸில் 1 time பஃப் ஸ்டிச் மட்டும்தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான் இதிலேருந்து. ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு பஃப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எப்பவும் போல் பண்ணுற மாதிரி. ஓகே, turn over chain 1. ஸோ நெக்ஸ்ட் இதில் பஃப் ஸ்டிச் 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, டோட்டலாக 35 பஃப் ஸ்டிச் இருக்கணும். நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுறீங்க 6 to 10 year ஆர் 5 to 10 years. ஓகேவா, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 7ல் 35 முடிஞ்சது தான். நீங்கள் ரவுண்ட் 8லேருந்து நீங்கள் ஃபர்தராக எவ்வளோ ஹைட் வேணும், ஹெட் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, நான் இப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, நான் எத்தனை ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு எண்டில் வந்து காட்டுறேன். ஓகேவா, ஓகே இப்போ நான் ரவுண்ட் 8ஓட எண்டுக்கு வந்துட்டேன். ஓகேவா, 35 பஃப் ஸ்டிச் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையுமே பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் முடிக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபர்தராக எல்லா ரவுண்ட்ஸையுமே முடிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு போட்ட பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல பஃப் ஸ்டிச் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம ஆல்டர்னேட்டிவாக ரவுண்ட்ஸ் இப்படி கண்டினியூ பண்ணும்போது இந்த 2 பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு பஃப் ஸ்டிச் வர மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே பஃப் ஸ்டிச் இப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 8லேருந்து நான் எவ்வளோ ரவுண்ட்ஸ் பண்ணுறேன்னு நான் அந்த ஹைட் ரீச் ஆனோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா இப்போது 6 to 10 yearsக்கு வந்து ஹைட் வந்து 7.5 inches இருக்கணும். ஓகே, ஸோ எங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணணுன்னா நம்மளோட டாப்லேருந்து
ஒரு 7.5 இன்ச்சஸ் வர வரைக்கும் நான் வந்து ரோஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வரேன். நீங்களும் பண்ணுங்கள். நம்ம வந்து எண்ணில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 13 ரவுண்ட் 13 வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். ஓகே, 6 to 10 இயர்ஸ் வரைக்கும். இப்போ இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்ட். ஓகே, டாப்பாக இருக்குது. ஹேட்டோட டாப்லேருந்து இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலாக 6 to 10 இயர்ஸ்க்கு வந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணணும். சாரி, 7.5 to 8 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டை பொறுத்து தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 6 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச் வந்து நான் வந்து ப்ரிம் பண்ணலான் இருக்கிறேன். ஓகேவா? அது பண்ணால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதே தான் உங்கள் ஹேட் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே டிசைன் வந்து 7.5 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணுங்கள். இல்லை ஒரு பார்டர் மாதிரி அந்த ப்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ பண்ணுற ரவுண்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரவுண்ட் 1 2 3 4 5 6 7. ஓகே, 8 9 10 11 12 13. இப்போ நான் ரவுண்ட் 14லேருந்து ஒரு அழகாக ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி ப்ரிம் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 14 ஸ்டார்ட் பண்ணலாம். பஃப் ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம எப்பவும் போல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இங்கே செயின் 1 போட்டுக்கோங்க. இந்த சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு இந்த 3 லூப்ஸையுமே நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வந்து இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, செயின் ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, செயின் 1 ஸ்பேஸ்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம அழகாக ஹேட்டுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பார்டர் கொடுக்கும். ஓகே, கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. நானும் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரவுண்ட் 14 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 15 என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1. ஓகே, செயின் 1 போட்டுட்டு ஹாஃப் டபுள் க்ரூஷே வந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டுன்னு இருக்குது. இதுதான் போஸ்ட். ஓகேவா? இதை தான் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க க்ராச்செட்டில். ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட்டுன்னா அந்த போஸ்ட் வந்து முன்னாடி வரும். நம்ம ஹூக் வந்து இப்போது நம்ம செயினில் தானே இப்படி விட்டு ஒர்க் பண்ணுறோம், இப்படி செயினுக்கு இதில் வச்சு ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோன்னா இந்த போஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி அடியில் விட்டு இது மேலே வர மாதிரி இதில் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஹூக்கை இப்படி விட்டுருங்க, யானை கிராப் பண்ணுங்கள். ஹாஃப் டபுள் க்ரூஷே இன் ஃப்ரண்ட் போஸ்ட். பேக் போஸ்ட்டுன்னு சொல்லும் போது எப்படின்னா ஹூக்கை வந்து இப்போது இதுக்கு வந்து நம்ம ஹூக்கை வந்து இந்த சைடு முன்னாடி விட்டு இப்படி பண்ணுறோம். பேக் போஸ்ட் சொல்லும் போது ஹூக்கை இப்படி பின்னாடி உடியா வந்து இப்படி வரணும். அந்த போஸ்ட் வந்து பேக் சைட் போயிடணும். ஓகேவா? ஒன் மோர் நான் பண்ணி காமிக்கிறேன். ஹூக் வந்து இப்படி பின்னாடி உடியாக விட்டு இது பண்ணணும். ஓகே, இதுதான் பேக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு ஆன் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக் இப்படி முன்னாடி விட்டுறாதீங்க. பேக் சைட்லேருந்து இப்படி விட்டு யானை கிராப் பண்ணணும். ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரூஷே. அதுக்கு வந்து முன்னாடி தான் இப்படி விட்டு பண்ணணும். பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் போஸ்ட் கிராப் பண்ணிவிட்டு இது. ஓகேவா? இதே தான் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க.
ஃப்ரண்ட் போஸ்ட், half double crochet, பேக் போஸ்ட். பேக் போஸ்ட்டுக்கு வந்து ஹூக் வந்து இப்படி இங்கே வரக்கூடாது, பின்னாடி வந்து அந்த இதை பேக்கில் தள்ளிட்டு யானை நீங்கள் கிராப் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 லூப்ஸையும் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ பேக் போஸ்ட் பண்ணியிருக்கோன்னா அடுத்ததில் ஃப்ரண்ட் போஸ்ட். இதே இது நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட், ஹாஃப் டபுள் குரூஷே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயுமே ஒரு டைம் ஹாஃப் டபுள் குரூஷே ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஹாஃப் டபுள் குரூஷே பண்ணாலுமே ஒரு அழகாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ரவுண்ட் 15. ஸோ ரவுண்ட் 15ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இப்படியே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரூஷே இருக்குல்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரவுண்ட் 15. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேட் சைஸ் வந்து ஓகே, இதான் டாப். ஓகே, 6 இன்ச்சஸில் நிப்பாட்டினா இப்போ 6.5 வந்திருக்கு. நான் வந்து இந்த ரவுண்ட்ஸை நான் இன்னும் 7.5 இன்ச்சஸ் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இதே ரவுண்டை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ரவுண்ட் 15 வரைக்கும் முடிச்சாச்சு. நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு 7.5 இன்ச்சஸ் வந்தோடனே எத்தனை ரவுண்ட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே செயின் 1 போட்டுக்கோங்க, ஓகே? ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரூஷே பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட், ஓகே? இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், ஓகே? ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட். ரவுண்ட் 15ஏ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். நான் வந்து ரவுண்ட் 19 வரைக்கும் ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கிறேன், ஓகே? ரவுண்ட் 15, 16, 17, 18, 19, ஓகே? ஸோ எனக்கு வந்து ஹைட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஹேட்டோட ஹைட், ஸோ ஹேட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சஸ். கரெக்டாக 6 to 10 years ஓல்டு சைஸுக்கு நான் பண்ணுறேன். 5 year ஓல்டுக்குமே இது வந்து பத்தும். கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்க்ரீஸ் ரவுண்டில் ஒரு ரவுண்ட் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரூஷியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதோட யானை கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். யானை இதில் வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து 6 to டீனேஜர்ஸ் கூட இது வந்து பத்தும். ஏன்னா ஹெட்டோட சைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது. யானும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஓகே? இப்போ நான் வந்து யான் காமிச்சேன்ல ஸ்டார்டிங்கில் வந்து மெட்டீரியல்ஸ் நீடட். அந்த யானில் வந்து எனக்கு ரிமைனிங் யான் 100 கிராம்ஸில் எனக்கு இவ்வளோ யான் தான் ரிமைனிங் இருக்குது, ஓகேவா? ஸோ எப்படியுமே ஒரு 100 கிராம்ஸ் தேவைப்படும் நமக்கு இது பண்ணுறதுக்கு. இன்னும் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது நமக்கு 50 கிராம்ஸ் அந்த மாதிரி யான் மட்டும் போதும், ஓகே? ஸோ இங்கே இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாம்பாம் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகே? பாம்பாம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் யான்னாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இந்த பிராண்ட் 100% அக்ராலிக் தான், ஓகேவா? ஸோ இந்த கலரில் பண்ணலான் இருக்கேன். எந்த கலர்ஸ்லனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாம்பாம் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட க்ராச்செட் பிக்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்பவே வார்மாக க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.